ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் விடுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நெகேமியா எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 21 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்மை பராமரிக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இந்த வசனத்தை மையமாச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். நம்மை பராமரிக்கும் கர்த்தர் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். பொதுவாக பராமரிக்கும் நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். பராமரிக்க நிலை அப்படின்னா தேவைகளை சந்திக்கக்கூடிய அனுபவம்னு அர்த்தம். ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவனுக்கு அடிப்படை என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இன்னும் அடிப்படை காரியம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அப்போ ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க. சாப்பாடு உணவு கொடுப்பாங்க, உடுக்க உடை கொடுப்பாங்க, தங்குவதற்கான இடத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்று அவங்க என்ன செய்வாங்க, கை கொடுப்பாங்க, கை தூக்குவாங்க. எல்லா ஒரு சூழ்நிலையும் பக்கபலமாக நிற்பாங்க. பெற்றோர் பிள்ளை நிற்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எஜமான் இருக்காருன்னா, அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு தொழிலாளி உண்மையாக செய்கிறாருன்னா, அவருக்கு என்ன ஒன்று தேவையோ, அடிப்படை தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கு மேலேயும் செஞ்சு கொடுப்பாரு தான் எஜமான் பணி. இது போன்று பலவிதமான காரியங்களை பராமரிக்கக்கூடிய அந்த நிலையில் மனுஷலாம் சொல்லலாம். அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் ஒரு மனுஷங்க இன்னொரு மனுஷன் நம்பி போகும்போது அவங்க பராமரிக்கப்படுறாங்க, அவங்க தேவைகள் கரெக்டாக சந்திக்கப்படுது, குறைவுகள் இல்லாமல் இருக்குது. அப்படி இது உண்மை அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இதை விட பெரியவர். தன்னை நம்பி வரக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் பராமரிப்பை காட்டக்கூடியவராக இருக்கிறார். பராமரிப்புனா என்ன சொன்னேன்? பராமரிப்புனா குறைவுபடாத நிலை, தேவைகளை சந்திக்கிற அனுபவம்னு சொன்னேன். இங்கே நம்ம இந்த வசனம் நெகேமியால வாசிக்கிறோம். இப்படி 40 வருஷ காலமாக வனாந்தரத்தில் அவர்களை பராமரித்து வந்தீர், ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அப்படின்னு பார்க்குறோம். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, கால்கள் வீங்கவும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இது என்ன சம்பவம்னா, எகிப்து நாட்டிலிருந்து கானான் நாட்டை நோக்கி பயணமாகி கொண்டு போகக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுடைய பயண காரியம். அவங்க எகிப்து அடிமையாக இருக்கிறாங்க, கானான் நாட்டுக்கு போகிறாங்க, வெளியேறி போகிறாங்க. அப்போ வெளியேறி போகும்போது வனாந்தரத்தின் மார்க்கமாக தான் தேவன் அவரை நடத்துகிறார். நல்லா கேளுங்க, வனாந்தரத்தில் குறைவிடாதபடிக்கு பராமரித்து வந்தீர்னு போட்டிருக்கு. வனாந்தரத்தில் ஏதாவது செழிப்பை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு முக்கியமான ஒரு நல்ல நன்மைகளை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வனாந்தரத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அங்கே எப்படி பராமரிக்க முடியும்? ஒரு தண்ணி இருக்காது, அடிப்படை வசதி இருக்காது, செழிப்பு இருக்காது, பசுமையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தின் அனுபவத்தில் ஜனங்களை கொண்டு போய் அங்கே பராமரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் பராமரித்தாருன்னு போட்டிருக்கு. அது சாத்தியமாகுமா? ரியலாக முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். பாருங்கள், வனாந்தரத்தில் சுற்றிலும் பார்த்தா மணல் மேடாக இருக்கும், ஒட்டங்கள் போகும், மண் காலை வச்சா உள்ளே அப்படியே நுழைஞ்சிரும், சூடாக இருக்கும், சூடு பயங்கரமாக இருக்கும். அங்கே மனிதர்கள் வாழக்கூடிய இடமாகவும் இருக்காது. அப்படிப்பட்ட வனாந்தரத்தை செலக்ட் பண்ணி அந்த வனாந்தரத்தின் மார்க்கமாக தேவன் ஜனங்களை நடத்தி 1 நாள் 2 நாள் 40 வருஷ காலமாக நடத்தி ஒரு குறைவும் இல்லாமல் பராமரித்து வந்திருக்கிறார் தேவன். எவ்வளோ ஆச்சரியமான தேவன் பார்த்திங்களா? அப்போ செழிப்பான காலத்தில் இருந்து செழிப்பான இடத்துலேருந்து எல்லாம் போஷிக்கிறாரு, கொடுக்குறாங்கிறது வேறு. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்து பராமரித்து வனாந்தரத்தில் வழியாக நடத்தி கொண்டு போகிறது வேறு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஜனங்களுக்கு கொடுத்து அதுலேயும் தேவன் வல்லவருங்கிறத அவர் நிரூபிச்சிட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் வனாந்தரத்திலே அவர் பராமரிக்கக்கூடிய சொல்ல முடியும் என்று சொன்னால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை வனாந்தரம் போல அனுபவம் இருக்கலாம், உங்கள் தொழில் வனாந்தரமான வளர்ச்சியை போல இருக்கலாம், உங்கள் ஊழியம் வனாந்தரமான அனுபவமாக இருக்கலாம்,
உங்கள் படிப்பு வனாந்தரத்தை போல் இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். வனாந்தரமான சூழல் வந்தாலும் கூட பராமரிக்கக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால நம்ம பார்க்குறோம், நம்மை பராமரிக்கும் கர்த்தர். எப்படி உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும், ஒரு அடிப்படை தேவைகளும் மனுஷனுக்கு தேவைப்படுகிறதோ, அதெல்லாம் உலகத்தில் செஞ்சு கொடுக்காங்களோ, அதை விட தேவன் செய்வார். அந்த ஜனங்களுக்கு செய்தார் அல்லவா, அதை விட செய்வார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, கால்கள் வீங்கவில்லை. அப்போ அது எதை காட்டுது? அவங்க ஆரோக்கியத்தை காட்டுது. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களை பார்த்திங்க அப்படின்னா மேன்மைப்படுத்தக்கூடியதை காட்டுது. அப்போ தேவன் ஒரு மனிதனை நடத்தும் பொழுது, தேவன் பராமரிக்கும் பொழுது, அதில் எந்த ஒரு பழுதும் இருக்காதுங்கிறத அதை காட்டுது. இன்றைக்கி மனுஷங்க என்ன செய்வாங்க? நான் பராமரிக்கிறேன், நான் பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்லி காட்டுவாங்க, அறகுறை செஞ்சு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் கடைசி வரைக்கும் கூட பராமரிக்கக்கூடியவர். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மை பராமரிக்க கர்த்தர் இருக்கிறாங்க. அதை புரிந்து கொண்டு பராமரிக்கும் கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? நம்மை படைக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகாலமாக வனாந்தரத்தில் மேன்மையை சூப்பராக நடத்திட்டு இருந்தார்ல. இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்மை வழிநடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து பராமரிக்கும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ள அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களுடையும் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.